சிம்ம ராசி நேர்களே வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி. குரு பகவான் என்ன செய்வார்? 5க்கும் 8 குடையவன். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி குரு. 5 குடையவன் 8 குடையவன் குரு பகவான் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு என்ன பண்ணுவார்? நன்மையே செய்வாரா? கண்டிப்பாக நன்மை. 10ஆம் இடத்துல குரு ரிஷவத்தில் உட்காந்து, அதாவது சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவி போகும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்கணத்துக்காரங்க எல்லாமே அரசு அதிகாரிகள், ஆனஸ்ட் அதிகார பவர் கொண்டவங்க தான் சிம்ம ராசி சிம்ம லக்கண அதிபர்கள். 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரிஷவத்தில் 10ஆம் இடத்துல உட்காந்து, சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தார், பதவி போயிருமோ, இடமாற்றம் கொடுக்குமோ, என்ன பயமோ அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய அரசு அதிகாரிகளாக என்கிட்ட கூப்பிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கும்போது குரு என்னங்க, 10ஆம் இடத்துல குரு வந்துச்சு, 2ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடத்துல குரு வந்தால் 2ஆம் இடத்தை பார்க்குமா? 2ஆம் இடங்கிறது என்ன? தனம், குடும்பம், வாக்கு அப்படி சொல்லக்கூடாது. 10ஆம் இடத்துல குரு 2ஆம் இடத்துல பதவி போகிறத விட 2ஆம் இடம் குடும்பத்தை பார்க்கணும். பதவி இடமாட்டம் கொடுத்தாலே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். எப்படினாலும் குடும்பத்தை காப்பாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டால் 10ஆம் இடத்துல குரு 5க்கும் 8 கூடயும் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தார். 5ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்த்தார். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்ப, வாக்கு. இடமாட்டம் பண்ணினாலுமே பிரச்சனை சிக்கல் வந்தாலும் வேலையில் சேலரி கரெக்டாக வந்துடும். அவர் லீவில் இருந்தாலும் சம்பளம் வந்துடும். அதுதான் அந்த சிம்ம ராசி சிம்ம லக்கண அதிபர்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, அதாவது காரு புதுசாக எடுத்துருக்கலாம், வீடு புதுசாக கட்டிக்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரஸ் பண்ணிடலாம். இது தாங்க குருவோட வேலை. குரு 10ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்ப சம்மந்தப்பட்டதில் ஒரு குளறுபடி வந்தாலும் நன்மையை கொடுக்கும். அதுதான் சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துல குரு யாருங்க? பூர்வ புண்ணியாதிபதிங்க. சிம்மத்துக்கு 5க்கும் 8 கூடயும் இல்லை, பூர்வ புண்ணியாதிபதி. கெடுதல் செய்ய மாட்டாருங்க. 10ஆம் இடத்துல இருந்தால் பதவியெல்லாம் போக வைக்க மாட்டார், நன்மையே செய்வார். அது 2ஆம் இடத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது பழைய வீடு ஆல்ட்ரஸ் பண்ணது, பழைய வீடு வேலை பார்க்குறது, புதுசாக வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், காரு, வண்டி, வாகனம் வாங்கலாம். அதில் சொகுசான வாழ்க்கை தான் வரும். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு அந்த மாதிரி தான் செஞ்சார். அதே நேரத்துக்கு 6ஆம் இடத்தையும் பார்த்தாருங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும்போதுமே கடன், எதிரி, நோய், அப்போ அதில் ஒரு கட்டுப்பாட்டு தான் இருந்துச்சு. அந்த குரு பார்வை சிம்ம ராசிக்கு 5க்கும் 8 கூடயும் குரு. இப்போ என்ன சொல்லுது? சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல மிதுனத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். குரு தேவகுரு 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தை கொடுப்பார். தேவகுரு 11ஆம் இடத்துக்கு வரும்போது 3ஆம் இடத்தை பார்க்குறார். நகை, நட்டு, ஆடை, வரம். ஏற்கனவே கற்பனையில் இருந்த நகைகள்லாம் வாங்க போகிறீங்க. ஏற்கனவே மொபைல் சம்மந்தப்பட்டது எதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த இதில் வாங்கிடுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் நகைகள்லாம் வாங்குறது எல்லாமே வாங்குறது கூட அமைப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். மிதனத்துக்கு குரு 5ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே பாருங்க, 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தையும் சம்மந்தப்பட்டவைகளை ஒரு நன்மையே கிடைக்கும். அதே பாருங்க 7ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது ஒரு பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. மனைவியினால் நல்ல ஒரு நன்மை கிடைக்குங்க. இந்த குரு பயிற்சி குரு பார்வையினால் நன்மை கிடைக்க வாய்ப்பு. 7ஆம் பார்வையை குரு பகவான், அதாவது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா மனைவி பார்க்குறாரு. மிதுனத்தில் 11ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையை மனைவி பார்க்கும்போது மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது இன்றைக்கெலாம் நல்லா இருக்குங்க. மனைவிக்குன்னு ஒரு நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொல்லலாம். மனைவியை ஒரு வெளியே ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகாத சூழலை வந்திருக்கலாம். இனி மனைவி தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு அந்த சாதகருக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சி 10ஆம் இடத்துல வந்த போதும் நல்லது நடந்துச்சு, இப்போ 11ஆம் இடத்துல வரும்போதும் நல்லது நடக்குது. இது சிம்ம ராசி சிம்ம லக்கண அதிபர்களுக்கு சில பயந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பயப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு அஷ்டம சனியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2.5 வருஷம் எங்கிட்ட சாதகம் பார்க்குற அனைவரும் கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு அஷ்டம சனி ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன கேள்விக்கு பதில் எப்படின்னா, தேவகுரு, அதாவது
தேவகுரு லக்கணத்துக்கு 5க்கும் 8 குடையவன் 5க்கும் 8 குடையவன் வீட்டில் சனி பகவான் போகிறார், அஸ்தமத்தில் போகிறார். அப்போ தப்பு செய்ய மாட்டார். குரு தன்னுடைய வீட்டில் இருக்கிற பவரை அங்கே போய் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பார். பொறுமையாக அடுத்த வீட்டுக்கு போனால் குரு வீடு. இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்ம என்ன தான் வீட்டில் எப்படி இருந்தாலும் அங்கே கோயிலுக்கு போனால் 10 பேர் இருக்கிற இடத்துல மரியாதையாக சாமி கும்பிட்டு அந்த மரியாதையை காப்பாற்றிட்டு தான் வெளியே வருவோம். வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா ஒரு கோயிலுக்கு தேவஸ்தானத்துக்கு போனால்? ஏன்னா அந்த குரு வீடு, அது தேவஸ்தான வீடு. அது அந்த வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது அவர் அங்கே எவ்வளோ அவர்கிட்ட ஆதிக்க பவர் இருந்தாலும் பொறுமையாக அடக்கி வாசி அந்த வீட்டுக்குடைய மான மரியாதை அவர் காப்பாற்றுவார். அதுதான் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனி பயப்படாதீங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அனைவருமே பயப்பட வேண்டும்னா அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் குரு வீட்டுக்கு தான் போயிருக்கார். குரு குரு வீட்டுக்கு போனதுனால சனி பகவான் நல்லதே செய்வார். குரு 10ஆம் இடத்துல இருந்த குரு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க நல்லதே பண்ணார். இப்போ 11ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு வந்தது. இதுவுமே இந்த குரு பகவான் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு நல்லதே செய்வார். ஏன்னா இவங்க எல்லாமே அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் உள்ளவங்க. இவங்களுக்கு இடர்புடு வராது, வந்தால் இடமாட்டம் வரும். அப்போ பதவியெல்லாம் போகாது. 10ஆம் இடத்துல இருந்தால் பதவி போகணும்னு சொல்லுவாங்க, பதவி போகாது. இவங்க அரசவே ஆள பிறந்தவங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க. அதனால் இவங்களுக்கு நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.